அரங்கரும் அடியேனும் ஓமகத்திஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் இடுக்கண் அழியாமை. இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகுதன் ஒன்னார் விளையுஞ் சிறப்பு. முயற்சியினால் நற்செயல்களை மேற்கொள்ளும் போது துன்பம் வந்தால் அதை இன்பமாக கருதுவானாகில் அவனுடைய பகைவரும் போற்றும்படியான சிறப்பு அவனை வந்து சாரும். குருவின் வழிகாட்டுதல் இல்லாத ஒருவனுக்கு மலர்த்தளர்ச்சி உண்டாகும் என்ற ஆறுமுகப் பெருமானே. வலிமை உடையவனை பகைவரும் போற்றுவர் என்கின்றார் திருவள்ளுவ பெருமானார். மிகவும் பொறுமை உடையவனே வலிமை உடையவன். துன்பத்தை ஏற்று அமைதி காத்து இன்பமாக கருதுபவனை சான்றோர்கள் போற்றுவர். நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்ற உண்மையை உணர வேண்டும். நற்செயலை செய்பவரை பகைவருக்கு தண்டிக்க மனம் வராது. போற்றவில்லை என்றாலும் இடையூறு தராமல் ஒதுங்கி சென்று விடுவான். துன்பமடைய வேண்டும் என்று நமக்கு இடையூறுகள் செய்யும் போது அதனால் நாம் துன்பமடையவில்லை எனில் பகைவர்களும் நம்மை போற்றுவர். எந்த நொடி பொழுது இது துன்பம் என எண்ணுகின்றோமோ அப்பொழுதே நாம் துன்பத்தை நுகர்ந்து விட்டோம். அது அதன் வேலையை செய்ய ஆரம்பித்து விடும் என்பதை உணர வேண்டும். துன்பத்தை முதலில் உணர்கின்றோம், பிறகு அதை போக்க வழி தேடுகின்றோம். துன்பத்தை உணராமல் இருந்துவிட்டால் அத்துன்பம் நம்மை விட்டு விலகிவிடும். ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி போற்றி. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.